நம்ம த்ரெட் ரேப் பண்ணுறப்போ எவ்வளோ கவுண்ட் எடுக்கலான்னு பார்க்கலாம். எல்லா சைஸ்க்குமே காமனாக கட் மட்டும் டிஃபர் பண்ணுறேன். இது 1 கட் பேங்கிள் என்கிட்ட இல்லை, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அகலத்தில் தான் இருக்கும். இதுக்கு வந்து 30 கவுண்ட் எடுக்கலாம். 30க்கு மேலே போகக்கூடாது. இது 2 கட்டு, 4 கட்டு, 6 கட்டு. 2 கட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 24லேருந்து 26 வரைக்கும் கவுண்ட் எடுக்கலாம். அப்புறம் 4 கட் அண்ட் 6 கட்க்கு வந்து 20லேருந்து 23, 24 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ சொன்ன கவுண்டிங்கில் கட்க்கு ஏற்ற மாதிரி டிஃபர் பண்ணிக்கோங்க. 30 மேலே போச்சுன்னா என்ன ஆகும்னா ரொம்ப திக்காக இருக்கும். திக்காக இருக்கும்போது நம்ம வியர் பண்ணுறப்போ நல்லா இருக்குது. அதோட ஃபினிஷிங் ஒரு லேயராக இருக்கும் போது, நல்லா கிரிஃபாக இருக்கும் போது தான் நல்லாயிருக்கும். இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு நான் சாம்பிள் மேக் பண்ணி காட்டுறேன். த்ரெட் எப்படி ரேப் பண்ணுறதுன்ட்டு ஆல்ரெடி நம்ம பேஜில் வீடியோ போட்டிருக்கு, அதுவுமே பாருங்கள். இப்போ த்ரெட் ரேப் பண்ணுறப்போ B7000 கம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்க. நான் இப்போ ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன் என் கையில் பாருங்கள். அந்தளவுக்கு ஒட்டாது. இப்போ B7000 கம் அப்ளை பண்ணிட்டோன்னே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். B7000 யூஸ் பண்ணலாம். பட் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபேப்ரிக் க்ளூ இந்த நம்ம த்ரெட் ரேப் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறோம்ல, அப்போ வந்து ஃபேப்ரிக் க்ளூ கண்டிப்பாக இது தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிடலாம். 1 பை 1 நல்லா அதை டைட்டாக பிடிச்சி நெருக்கமாக சுற்றுங்க. மேலே சுற்றாமல் கரெக்டாக எட்ஜஸில் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறதுமே நான் கவர் பண்ணிடுறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஃபேப்ரிக் க்ளூ இந்த இடத்துல அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் பாருங்கள். அதே பக்கத்தில் B7000 அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பேலன்ஸ் இருந்த த்ரெட்டுமே நம்ம கவர் பண்ணியாச்சு. அது ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன்னு சொன்னால பாருங்கள். மேலே தான் நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணேன். அது இருந்த இடமே தெரியல, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பட் இந்த B7000 க்ளூ பாருங்கள், ஒரு கரை மாதிரி இருக்கும். ஒரு சில ஸ்டோன் நம்ம ப்ளேஸ் பண்ணுறப்போ B7000 க்ளூ யூஸ் பண்ணலாம். பட் கரெக்டாக கம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த ஜம்கி நான் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு B7000 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக அந்த பேஸில் இருக்கிறனால சைடில் தெரியாது. இப்போ ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் எல்லாமே இதில் இந்த டைரெக்ஷனில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த பேஸ் மேலே B7000 க்ளூ அப்ளை பண்ணலாம். பண்ணிவிட்டு 1 பை 1 இந்த மாதிரி ஈவனாக அரேஞ்ச் பண்ணலாம். 1 லேயர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் லேயர் கம் அப்ளை பண்ணிவிட்டு 2 ஸ்டோனுக்கும் நடுவில் ஒரு ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணுங்கள் ஸ்லைட்டிங்காக. செகண்ட் லேயர் முடிஞ்சதுக்கப்புறம் கம் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி 2 ஸ்டோனுக்கும் நடுவில் இன்னொரு ஸ்டோன் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். சென்டரில் கம் அப்ளை பண்ணிவிட்டு 2 ஸ்டோன் அதில் ஃபிட் பண்ண முடிஞ்சுன்னா கரெக்டாக அதில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி பேட்டர்னில் நம்ம டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் டிசைன்ஸில் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.